தாவேகா கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கும் இடத்துக்கு வந்துட்டாங்க. 109 இடங்கள் வந்துட்டாங்க தற்போது நிலையில. உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சார்? இது எங்களுக்கு அதிசயமே இல்லை, ஆச்சரியமே இல்லை. பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய பேட்டியில். தாவேகா தலைவர் விஜய் அவர்களே எதிர்பார்க்காத, அந்த கட்சியை எதிர்பார்க்காத, அந்த தொண்டர்களும் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியை மக்கள் தருவார்கள் என்று அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்ப அதிர்ச்சி, உண்மையிலே மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி, மாற்று கருத்தே இல்லை. 150 சீட்டுக்கும் மேலே போய் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போறாங்க. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய வாய்ப்பு. திமுக அப்படியே இறங்கிட்டே போயிடும் பாருங்க. இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் வந்து 2000 ஓட்டுக்குள்ள தான் வித்தியாசம். 4-5 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகள் கடந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதிமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், ஒரு ஏரியா இருக்கும். திமுகன்னு ஒரு 4 தெரு இருக்கும், ஒரு கிராமம் இருக்கும். அதாவது மாறி மாறி இருக்கும். இங்கே கவுண்ட் பண்ணும்போது இங்கே இந்த திமுக ஜோனில் கவுண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஏறும், அதிமுக ஜோனில் கவுண்ட் பண்ணும்போது அந்த ஜோனில் ஏறும். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் there is no zone. In all zones they are available. தமிழ்நாடு ஒட்டுமொத்த ஒன்றியத்திலும் ஒட்டுமொத்த 12,000 சில்லற ஊராட்சியிலையும் லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான கிராமத்திலையும் ஒரே நிலை அது வெளிப்படுகிறது. நிச்சயமா செங்கை பத்மநாபன், தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தேடுகின்ற ஒரு நாட்கள் வரும் என்று சொன்னேன். அது வந்துவிட்டது. நிச்சயமாக தாவேகா அமைக்கும் மக்களுடைய எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தி செய்யப்படும். லஞ்ச லாவண்யம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்பயே காவல்துறையினுடைய ஒரு முதல் அறிவிப்பே பாருங்க. விஜய் அவர்கள் காரில் செல்லும் பொழுது பின்தொடரும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு மேலாண்மை இருக்கும். இது வந்து அவங்க கொடுக்கலங்க, தேர்தல் ஆணையம் உத்தரவுல கொடுத்திருக்காங்க. காவல்துறை, அதாவது யார் வந்தா உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நம்பிக்கையை பாராட்டுறேன். சட்டம் ஒழுங்கு ராவணர் ஆண்டாள் என்னன்ற கதை போயிடுச்சு. விஜய் ஆண்டாள் தான் என்ன, விஜய் ஆள வேண்டும் என்பதுதானே. இப்போ ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் சார் நம்ம பார்த்துட்டோம். மாற்றி 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 பார்த்துட்டோம். இவங்க 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லுவாங்க, இவங்க 2 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் மீதும் வராது. வங்கியில் வந்து வெறும் 10,000 ரூபாய் இருக்குது. என்னங்க, என் வீட்டில் வேலை செய்கிற பூகார பொண்ணுக்கு, பாத்திரம் பணிய அலம்பும் பெண்ணுக்கு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக இருந்த, மாஜி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு 10,000 ரூபாய் நிதி இருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மக்களுடைய ஏமாற்றத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. விஜய் வந்த பிறகு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்க. என்னங்க, விஜய் வந்த பிறகு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்க? விஜய் வந்ததுனால நிச்சயமாக அவர் ஒண்ணு சொல்லிட்டார் சார். சிஎம்முக்கு போக வேண்டிய 2000 கமிஷன் மந்திரிகளுக்கு போக வேண்டிய 20%, மந்திரிகளுக்கு போக வேண்டிய 10%, இந்த 30% இருந்தாலே போதும். அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றலாம், அனைத்து வளர்ச்சி பாதைகளையும் முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலுவான சிந்தனையோடு இருக்கிறார் தாவேகா தலைவர். தாவேகா தலைவர் சொல்லக்கூடாது, தமிழகத்தின் முதல்வர், எதிர்கால முதலமைச்சர். இன்னும் பொறுப்புல ஏற்க, இன்னும் ஆட்சியை அமைக்கல சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் மனதில் எப்பொழுதோ அவர் முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார். நிச்சயமா நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய வெற்றி இது. அவரே நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி தான். இப்ப ஆன்லைன்ல வந்து நம்ம அரசியல் விமர்சகர் பார்த்திபன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பார்த்திபன் வணக்கம். பார்த்திபன் வணக்கம். பார்த்திபன், நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க விஜய் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், பாருங்க பார்த்து கொண்டே இருங்கள், மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்று. எனவே மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்பது போல தற்போது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. எனவே உங்கள் கருத்து பார்த்திபன்? இது வந்து ஆச்சரியமான ஒரு முடிவு தாங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிவிக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்க சில இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரே நாளில் ஒபாமா ஆக முடியாது, எடுத்த உடனே சிஎம்ன்றது கஷ்டம், ஆனால் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து அதுவாக தான் இருந்தது. அவர் வந்து சிஎம் ஆயிடுவார், மெஜாரிட்டி எடுத்துடுவாருன்னு நான் வந்து நம்பலை. இப்போ கூட நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, கண்ணை நம்ப முடியல. ஆனால் அவங்க வந்து நீங்க திமுக காரர்களோ மற்றவங்களோ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, அப்படிலாம் இல்லை. பொதுவா என்ன இருந்ததுன்னா, ஒரு 3வது அணி வரும்போது அது ஆளும் கட்சிக்கு சார்பா போயிடும், எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. அது தப்பு. அவர் எடுக்கிற பெரும்பாலான ஓட்டு திமுக ஓட்டு தான் பல முறை பதிவு பண்ணேன். அது வந்து இன்னைக்கு உறுதியா இருக்கு.
அதிமுக ஓட்டு எடுக்கிறார், திமுக ஓட்டு எடுக்கிறார். திமுகவை தான் அதிகம் பாதிப்பாருன்னு சொல்லி அது கண்ணி ஆகுது. நிச்சயமா பார்த்திபன். அதே போல அவங்களுக்கு ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா, பார்த்திபன் ஒரு தொடர்ந்து ஜியோகிராபிக்கல் ஏரியால மட்டும் அவங்களுக்கு டாமினன்ஸ் இருக்கிற மாதிரியான